500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டரு, பெட்ரோலை நாங்கள் 75 ரூபாய்க்கு கொடுப்போம், டீசலை 65 ரூபாய்க்கு கொடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நீட்லாம் ஒழிச்சிருவோம், டோல்கேட்லாம் இருக்காது, மின்சார விலை குறைக்கப்படும், மின்சார விலையை நாங்கள் அதிகப்படுத்தவே மாட்டோம்னு இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்னதில் ஏதாச்சும் ஒன்றே ஒன்றாச்சும் நடந்ததா? இவங்களால நிறைவேற்ற முடிஞ்சதா? தமிழகத்தின் நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம, அந்த நிதிநிலை குறித்தான ஒரு புரிதலும் இல்லாமல் இந்த தேர்தலில் நாம் எப்படியாச்சும் வீண் பண்ணணும், அதுக்காக என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கூட நம்ம கொடுக்கலான்னு இஷ்டத்துக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்னெல்லாம் பேசுகிறாங்கல்ல இவங்கெல்லாம், இந்த திமுக காரங்களாம் என்னெல்லாம் பேசுகிறாங்கல்ல. திமுகவினர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி தான் தமிழக மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதை மாதிரியான வீடியோக்கள், இவங்க தேர்தல் நேரத்தில் பேசின வீடியோக்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை நாம் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோக்கணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது இது மாதிரியான விஷயங்களை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க சொன்ன விஷயங்கள், தேர்தல் நேரத்தில் திமுகவினர் பேசின விஷயங்களை நாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் இவங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது மாதிரிலாம் பேசுவாங்க. தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன விஷயத்த அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. நாங்களா அப்படி சொன்னோம் அப்படின்ற மாதிரி நம்மளே கேள்வி கேட்பாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம சேர்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஒரு விவகாரத்தை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா, அவர் உலர்ன ஒரு உலரலை பார்க்கலாம். அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பார்த்துட்டு வாங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன், எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்கெல்லாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள், அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்போ அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்போ பேஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தற்காலிக அரசு பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் பண்றதெல்லாம் ஃபேஷன் இவர் சொல்றாரு. ஐயா அமைச்சர் ஐயா, நீங்களா உண்மையாலேயே அமைச்சர் தானா? நீங்களா எப்படி அமைச்சரா இருக்கீங்க? இப்போ இங்க ஒரு ஆதாரத்தை போடுறேன், அதை கொஞ்சம் அப்படியே பாருங்க. 2021 தேர்தல் நேரத்தில் திமுகவினர் கொடுத்த வாக்குறுதி எண் 153. அதில் பல்வேறு அரசு துறைகளை சுட்டி காட்டி இங்க தற்காலிக அரசு பணியாளர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரமாக்குவோம், அவங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இவங்க தான் தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இங்கே அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம், இந்த திமுக காரங்களா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. திமுகவினருக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியை பாவம் ஞாபகத்துக்கு இல்லை. என்ன வாக்குறுதியை கொடுத்தோம், என்ன மாதிரியான வாக்குறுதியை கொடுத்தோம் அப்படின்றது திமுகவினருக்கே தெரியல. தொண்டர்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அமைச்சர்களுக்கு கூடவா தெரியல? என்ன சார் இது, இதெல்லாம் நியாயமா சார்? என்ன வாக்குறுதியை கொடுத்தோம்னே தெரியாம போராட்டம் பண்ணக்கூடிய அரசு ஊழியர்களை பார்த்து போராட்டம் பண்றதெல்லாம் ஃபேஷன் அப்படின்ற மாதிரி அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. அதுவும் பிரஸ் மீட்ல இது மாதிரிலாம் பேசுறாரு. இவரு தான், இதே அமைச்சர் தான் இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரஸ் மீட்ல இங்க ஒரு பீகார் குடும்பம் நாசமா போச்சு இல்லையா, அது ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணானுங்க இல்லையா, அது குறித்தான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, அப்படியா, எப்போ, ஐயோ அதை பற்றிலாம் தெரியலையே, என்னன்னு விசாரிக்கிற அப்படின்ற மாதிரி இவர் பதில் சொல்லியிருந்தாரு. அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் இப்பேற்பட்ட ஒரு பதிலை சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக தனியார் ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை திமுக குண்டர்கள் கடத்திக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அவர் கனிம வள திருட்டு குறித்து அந்த செய்திகளை சேகரிச்சிட்டு இருந்தாரு. நிறைய வீடியோஸ்லாம் கூட எடுத்து போட்டிருக்காரு. அதுக்காக அவரை அந்த திமுக குண்டர்கள் கடத்திட்டு போனாங்க. அதை பற்றி இவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, அப்படியா, எங்க நடந்தது, எப்போ, என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு, விசாரிச்சு சொல்கிறேன், என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அலட்சியமாக இவர் பேசியிருந்தார்.
இவர் அமைச்சரா இருக்காரு. இவர் தொகுதியில நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது, "ஐயோ! அப்படியா?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்கக்கூடிய ஒருத்தருக்கு, எப்படிங்க திமுக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஞாபகம் இருக்கும்? சொல்லுங்க. எப்படி ஞாபகம் இருக்கும்? அதனால தான் பிரஸ் மீட்ல இவரு இது மாரிலாம் பேசிட்டு வராரு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நம்முடைய மத்திய பாஜக அரசு எப்போ பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணாலும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா எதிர்க்கட்சிக்காரங்களும் சொல்ற ஒரு விஷயம், உப்பு சப்பில்லாத பட்ஜெட். உப்பு சப்பில்லாத பட்ஜெட். எப்படி நீ அதை சொல்ற? நக்கி பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணும். மத்திய அரசு பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் படிக்கணும். நம்முடைய மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் அந்த பட்ஜெட்ல இருக்கா அப்படின்றத தேடணும். பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமாக பங்களிக்கக்கூடிய துறைக்கு ஏதாச்சும் இந்த முறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத படிக்கணும். நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதன் மூலியமா வேலை வாய்ப்பு கிடைக்குதா? புதிய தொழில்துறை நம்ம மாநிலத்துக்கு வருதா? உள்நாட்டு உற்பத்திகள் அதிகப்படுத்த ஏதாச்சும் விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பண்ணுறதே இல்லை. முக்கியமாக தமிழகத்தில் இந்த திமுக இங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஆனால் இவங்க பட்ஜெட் ஏதாச்சும் வெளியே வந்ததுன்னா பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் படிக்கிறதே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஒரு புரிதலே அவங்களுக்கு இல்லை. மத்திய அரசுப்பா, பாஜக அரசுப்பா, அவங்க என்ன சொன்னாலும் தவறாகத்தான் இருக்கும். அவங்க என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது தமிழர்களை, தமிழக மக்களை வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாம எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. அந்த பட்ஜெட்ல என்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையப்படாம அந்த பட்ஜெட்டுக்கு எதிராக நாம பேசிக்கிட்டே தான் இருக்கணும், கத்திக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் மூட்ல தான் இந்த திமுக காரங்க இருக்காங்க. தொடர்ந்து அது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பேசிட்டு வராங்க. தயவு செய்து மத்திய அரசு பட்ஜெட்டை சொன்னாங்கன்னா, பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை மேற்கோள் காட்டி இதெல்லாம் செட் ஆகாது, இது தவறாக இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டி பேசுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னே படிக்காமல் என்ன ஏது இருக்குன்றதே அவங்க மக்கள்கிட்டையும் சொல்லாமல் எடுத்த உடனே இந்த பட்ஜெட்டு சரியில்லை, இந்த பட்ஜெட்னால தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, இது சரியான அல்வா திட்டங்கள், இது உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. தயவு செய்து அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. அப்படி பண்ணுங்க. உங்களை மாதிரியே இங்க இருக்கக்கூடிய மக்களும் பட்ஜெட் குறித்து முழுசா படிக்காம நுனிப்புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு பாஜக அரசுக்கு எதிராகலாம் பேச மாட்டாங்க. முக்கியமா உங்களுடைய ஜால்ராக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் கேட்கவே மாட்டாங்க. நீங்க பொலிட்டீஷியன்ஸா இருக்கீங்க, உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செய்து பிஹேவ் பண்ணுங்க. இந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுறவங்க மாதிரி தயவு செய்து அரசியல் பேசாதீங்க. முக்கியமா பிரஸ் மீட்லலாம் அது மாதிரிலாம் பேசாதீங்க. அது உங்களுக்கு தான் வினையா போய் முடியும். இந்த 2026 2027 பட்ஜெட்டினுடைய ஒரு சில சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ நான் தமிழகத்தை ஃபோக்கஸ் பண்ணி தமிழகத்துக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்றத நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்ஜெட் மூலியமாக தமிழக மக்கள் அடைய போகிற நன்மைகள் என்னென்ன, என்ன மாதிரியான திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த முறை மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ரேர் எர்த் காரிடார். அததான், அதாவது தமிழகம், கேரளா, ஒடிசா, ஆந்திரான்னு சில முக்கியமான மாநிலங்களில் இந்த காரிடாரை கொண்டு வராங்க. சுமார் 7280 கோடி மதிப்புள்ள இந்த ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாம இந்த மின்சார உதிரி பாகங்களுக்கு, முக்கியமா இந்த மின்சார துறையை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு சைனாவை நம்பிதான் இருக்கும். நாம அங்கிருந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். இத மாதிரி மின்சார உதிரி பாகங்கள் உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள்ல முக்கியமானது மோனோசைடு. அது நம்ம தமிழக கடலோர பகுதிகளில் இயற்கையாகவே கிடைக்கிது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் சுமார் 20.6% இங்கே தான் கிடைக்கிது. இப்போ நாம் இந்த மூலப்பொருட்களை சரியான முறையில் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் சைனாவை தானே நம்பி இருக்கோம். இதுக்கப்புறமா நாம் சைனாவை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது, இறக்குமதிகள் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்காக தான் இப்போ மத்திய அரசு இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, ஒடிசான்னு முக்கியமான மாநிலங்களுக்கும் இந்த ஒரு காரிடாரை கொண்டு வராங்க. அதிகப்படியா இங்க பயனடைய போறது தமிழக மக்கள் தான். நெக்ஸ்ட், இந்தியாவிலேயே செமிகண்டக்டர் உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்டுகள் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்கல் இண்டஸ்ட்ரியில இது மிகப்பெரிய புரட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது முழுக்க உள்நாட்டிலேயே R&D செய்யப்பட்டு உள்நாட்டிலேயே உற்பத்தியை பெருக்கணும், இங்க நாம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது போல. இந்த விவகாரத்திலையும் முன்னணி வகிக்கிறது தமிழகம் தான். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 41% தமிழகத்திலிருந்து தான் போகுது. 2024-2025 இந்த நிதியாண்டுல தோராயமா $14.65 பில்லியன் ஏற்றுமதியானது இங்க நடந்திருக்கு. சென்னை, அதை சுற்றி இருக்கக்கூடிய புறநகரங்கள், ஓசூர், கோவை, இங்கெல்லாம் தான் மிகப்பெரிய ஹப்புகள் இருக்கு. இங்க தான் எல்லாமே குவிஞ்சி கிடக்கு. அடுத்ததாக மின்னணு உதிரி பாகங்களின் உற்பத்திக்கு இந்த முறை பயங்கரமா கவனத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் அதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மின்னணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த முக்கியமான உதிரி பாகங்களை நாம சைனா கிட்ட இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு நாட்டை நம்பி தான் நாம இருக்கோம். ஸோ அந்த ஒரு நிலையை மாற்றணும்னு நாம நம்ம நாட்டுக்குள்ளேயே R&D பண்ணி உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரியான ப்ராஜெக்டுகளை மத்திய அரசு கொண்டு வராங்க. அதுக்காகவே நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு விவகாரத்திற்காக தமிழகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அந்த பட்ஜெட்டை மட்டும் சொல்றேன், அதுவே போதும் எந்த அளவு தமிழகத்துக்கு பாஜக அரசு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி 22,919 கோடி இருந்தது. இப்போ அதிலிருந்து 40,000 கோடியாக பட்ஜெட்டை ஏற்றிருக்காங்க, அதிகப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல தொழில் பூங்காக்களை அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல அமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை பயங்கரமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஜவுளி திட்டம்க்கு நிதிகளை ஒதுக்கி இருக்காங்க. MSME இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி இருக்காங்க. நம்ம நாட்டில் உள்கட்டமைப்புகள் எவ்வளோ வேகமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு, இதை பற்றிலாம் இவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க போல. அதிவேக ரயில்கள் முதல் தரமான சாலைகள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. தமிழகத்துக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இந்த ஒரு விஷயமானது ரொம்ப வேகமாக நடந்துகிட்டே தான் இருக்கு. கிராமப்புற வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரே வேகத்தில் வளர்ந்துட்டு வருது. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பட்ஜெட்ல அதிகமாக பயனடைய போற மக்கள் தமிழக மக்கள். தமிழகத்தில் முக்கியமாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான். இதெல்லாம் நம்முடைய திமுகவினருக்கு தெரிஞ்சிருந்தாலும் யாரும் இதை பத்தி பேசவே மாட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் மத்திய அரசு தமிழக மக்களுக்காக கொண்டு வராங்களே, இதை பத்திலாம் என்னைக்காச்சும் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்து பேசியிருக்காரா? ஒரு பக்கம் மின்னணு வளர்ச்சி, இன்னொரு பக்கம் உள்கட்டமைப்பு வளர்ச்சி, அந்த பக்கம் கடலோர சரக்கு மேம்பாட்டு திட்டம், இந்த பக்கம் மீன்வளத்துறைக்கான வளர்ச்சி திட்டம். இதை மாதிரி இன்னும் ஏகப்பட்ட திட்டங்கள் தமிழக மக்களுக்காகவே மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே படிக்காம, இதுல கருத்து வேறுபாடுகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசாம, எதுவுமே தெரியாம, எதுவுமே படிக்காம, எந்த ஒரு நாலேஜும் இல்லாம பட்ஜெட் வந்த உடனேயே இது உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட் அப்படின்ற மாதிரி மட்டும் கூச்சமே இல்லாம இவங்கள பேசிக்கிட்டு போயிடுறாங்க.